எதுக்காக கடவுளே என்ன இப்படி சோதிக்கிற? என்ன எல்லாரும் பரிகாசம் பண்றதுக்கா என்ன உயிரோட வச்சிருக்க? கிருஷ்ணா, குருவாயூரப்பா, எல்லாரையும் ஈஸ்வரன் காப்பாத்துவா. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க அருள் புரிவா. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் பகவான் முன்கூட்டியே கட்டம் போட்டு கட்டி வச்சுட்டான். அந்த கட்டத்துக்குள்ள அடங்குறது தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும். எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சாமி. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வருஷமா படுக்கையிலே இருந்தாங்க. சாமி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு. எல்லாம் அவன் செயல். சாமி, அதான் நான் சொன்ன பொண்ணு. வாமா, பக்கத்துல வா. உன் பேர் என்னம்மா? மீனா. நல்ல பேருதான். பகவான நீ எவ்வளவு பிரார்த்திச்சாலும் அவர் என்னவோ உன்னை சோதிச்சுக்கிட்டே தான் இருக்கார். குழந்தைய கூட்டிட்டு போங்க. அப்பா, மீனாவை கீழே போய் விட்டுட்டு வரேன். போமா. இவளோட காலை சரி பண்ண முடியுமா சாமி? இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா வருஷமும் கோவில் திருவிழாவில் இவ பாட்டு இல்லாம இருக்காது. இவளுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கான் இவன் அண்ணன் முத்து. அவ கால குணமாறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணி. கடவுள் மனசு வைக்கலன்னா எந்த காரியமும் நடக்காது. அம்மா மகமாயி, நான் தினமும் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா கடவுள் தான் கருணையே காட்டல. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்து சாக வேண்டியதுதான். சும்மா இரு மீனா, ஏதாவது நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத. ஆண்டவன் உனக்கு நல்லதுதான் செய்வான். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன பார்த்து மத்தவங்க வருத்தப்படும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு கஷ்டப்பட்டு படி இறங்கி வந்த? நான் வந்து தூக்கிட்டு வந்திருப்பல. எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான் இல்லையா அஸ்வதி? மீனாவை கூட்டிட்டு வந்துட்டு வெளியே இருந்தா எப்படி? நீயும் கோயிலுக்குள்ள வந்திருக்கலாம்ல. நம்மள மாதிரி ஏழை பழையங்களாம் கடவுளை வணங்குறதுனால ஒரு பலனும் கிடைக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு கோயிலு குளம்லாம்? அண்ணன் கோவிலுக்கு வராததுக்கு காரணம் அது இல்ல. அண்ணனுக்காக பிரார்த்தனை பண்ண வேற 2 பேர் இருக்காங்களே. என் தங்கச்சியை தவிர எனக்காக வேற யார் வேண்டிப்பா? இல்லையா அஸ்வதி? எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும். இப்ப குங்குமம் வச்சாலு. போடி வாயாடி. அஸ்வதி வரலையா? நான் அப்பா கூட வந்துறேன். குப்புசாமி என்ன சொல்லுப்பா. சூப்பரா 2 டீ போடுங்க பாக்கலாம். இது என்ன புக்கும் கையுமா? காலேஜுக்கு போறியா? நானா படிக்கிறதா? இப்பெல்லாம் மீனாவுக்கு இதான் பொழுதுபோக்கே. சாப்பிடலனா கூட பரவாயில்ல, 2 கதை புக் வாங்கிட்டு போல வீட்டுல பூகம்பமே வெடிச்சிரும். படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறிவு வளரும். இது யார் எழுதுற கதை? ராஜேஷ் குமாரா? இல்ல, மைக்கேல் ஜாக்சன். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் கீச்சிருவாரு. அவனுக்கு பொறாம. ஓஹோ, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? எதுக்காக என்ன தேடினீங்க? விஷயம் இருக்கு. நீ உன் தங்கச்சிக்காக எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கல்ல? பின்ன ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண பணம் மட்டும் இருந்திருந்தா அந்த கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு கேட்ட பணத்தை கொடுத்து தங்கச்சியை கட்டி கொடுத்திருப்பேன்ல. எது எப்படியோ இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம். நம்ம கிருஷ்ணன் கோயிலுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இப்ப இங்க வந்திருக்காரு. பாக்குறதுக்கு சித்தர் மாதிரியே இருக்காரு. அவர் வைத்தியம் பண்ணா எல்லா நோயும் சரியாயிடும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாப்பா, நம்ம கடையில வந்த ஆளுங்களும் சொன்னாங்க அந்த சாமி பெரிய மந்திரவாதின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம மீனாவை கூட்டு போய் காமிக்கலாம்ல. மீனா வந்தா சாமியாரையும் பாத்துட்டா. மீனா எங்க பார்த்தா? கோயில்ல தான் அவளை பத்தி விவரமா சொன்னேன். அப்ப அவர் எதுவுமே சொல்லல. இன்னைக்கு காலையில தான் அவர் என்ன கூப்பிட்டு அவளுக்கு வைத்தியம் பண்ண முடியும்னு சொன்னாரு. அப்போ தங்கச்சி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாம். அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். நானும் கூட வரேன். சரி வா. இருங்க டீ குடிச்சிட்டு போங்க. சாமியார்கிட்ட போய் காட்டுறதுனால மட்டும் அவன் 4 கால்ல நடந்துட போறா? அதுக்கு மட்டும் காசு கொட்டி கிடக்கு. எனக்கு ஒரு சுருட்டு வாங்கி கொடுக்க அவங்கிட்ட காசு இல்ல. எனக்கு எல்லாம் நல்லா தெரியுது. கொழ கொழ நல்ல கொழ, நல்லா சேர்த்து கொழ. நீ என்னதான் குழைச்சு குழைச்சு கொடுத்தாலும் அவ ஒண்ணும் நடக்க போறது இல்ல. பாட்டி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? சித்தர் இப்ப வந்துருவாரு. உள்ள சொன்னா உடம்பு எரியும்.
வைத்தியரா இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்ல, கைராசி வேணும்ல. இந்த சாமியார ஆண்டவன் தான் அனுப்பி வச்சிருக்கணும். இவர் வைத்தியம் பார்க்க கை வச்சா போதும், நோயில படுத்தவன் கூட எழுந்து குடு குடுன்னு ஓடுவானா அப்படின்னு ஊர் சொல்லுது. பட்டணத்துல ஒரு பணக்காரருக்கு வந்த வியாதிய ஒரே மாசத்துல குணப்படுத்திட்டாராம். அந்த அளவுக்கு பெரிய வைத்தியராம். இது எல்லாமே சித்தர்களுடைய வேலைதான். அதனாலதான் இவரையும் சித்தன் சித்தன்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம மீனாவ சித்தர் எப்படியாவது எழுந்து நடக்க வச்சிருவாரு இல்லமா? நடக்க வைப்பாருன்ற டவுட் வேணாம், நிச்சயமா எழுந்து நடப்பா. இவ்வளவு பணம் எதுக்கு முத்து? இன்னும் எண்ணெய் கஷாயம் மருந்து எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. எல்லாத்தையும் சித்தர் பாத்துப்பாரு. கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல எல்லா ஏற்பாடும் நடக்குது. அம்மா தாயே, அவ நல்லபடியா எழுந்திருச்சு நடக்கணும். அம்மா மகமாயி, கால்ல என்ன தடவிருக்க, இத நீங்க தினமும் அவளுக்கு பண்ணணும். அதுதான் குணமாகறதுக்கு வழி. மத்ததெல்லாம் அவன் கையில. உங்க காலடி எங்க வீட்டுல பட்டதே நாங்க செஞ்ச பெரிய பாக்கியம். என் தங்கச்சி நடப்பான்னு நாங்க முழுசா நம்புறோம். உன் தங்கச்சியும் அதே தான் சொன்னா. நம்பிக்கை இருந்தா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். அப்போ நான் போயிட்டு வரேன். வாங்க. நானும் உங்க கூட வரேன் சுவாமி. ஆ, வா. நான் சீக்கிரம் எழுந்திருச்சு நடந்துருவேன்ல கடவுளே. நான் நேத்து கோவில்ல வச்சு மனசு கஷ்டமா இருந்ததுனால என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு கடவுளே. அதனாலதான் என் நோயத்துக்கு ஒரு சித்தர அனுப்புனியோ? எப்படி இருந்தாலும் நீ என்ன கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்.